பிரைஸ் த லார்ட். ஏசியா 35ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். மனம் பதறுகிறவர்களை பார்த்து நீங்கள் பயப்படாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள். இதோ உங்கள் தேவன் நீதியை சரிக்கட்டவும் உங்கள் தேவன் பதிலளிக்கவும் வருவார். அவர் வந்து உங்களை ரட்சிப்பார் என்று சொல்லுங்கள். ஆமென். ரட்சிக்கப்பட்ட நாம் எல்லோருக்காகவும் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை தான், மனம் பதறுகிறவர்களை பார்த்து நீங்கள் பயப்படாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள். உங்கள் தேவன் நீதியை சரிக்கட்டவும் பதிலளிக்கவும் வருவார். அவர் வந்து உங்களை ரட்சிப்பார் என்று சொல்லுங்கள் என்று ஆண்டவர் நமக்காக ஊழியத்தை கொடுத்திருக்கிறார். இந்த மனம் பதறுகிறவர்களுக்கு வாழ்க்கையில் எந்த ஒரு நம்பிக்கையுமே கிடையாது. அதனால்தான் அவர்களுக்கு என்ன ஒரு பிரச்சனை வந்தாலும் அவர்கள் பதறி விடுகிறார்கள். அவர்களுக்கு ஆண்டவர் என்று ஒருவர் இருக்கிறார், அவர் வந்து நம்மை காப்பாற்றுவார் என்கிற விசுவாசம் இல்லாமல் இருக்கிறார்கள். அதை அவர்கள் அறியாமல் இருக்கிறார்கள். அதற்காக தான் ஆண்டவர் நம்மிடத்தில் சொல்கிறார், அந்த மனம் பதறுகிறவர்களை பார்த்து அவர்களுக்கு தைரியம் சொல்லுங்கள் என்று. ஆமென். ஆண்டவர் அவர்களை அந்த நேரத்திற்கு சமாதானம் படுத்துவதற்காகவோ வெறும் வார்த்தையினால் மாத்திரம் அவர்களுக்கு ஆறுதல் சொல்லுகிறவராய் இராமல் அவர்களுடைய நிலைமையை மாற்றுவதற்கு கிரியை செய்கிறவராய் இருக்கிறார். அதற்கப்புறம் இருக்கக்கூடிய வசனத்தில் நாம் வாசித்தோம் என்றால், அப்பொழுது குருடரின் கண்கள் திறக்கப்படும், செவிடரின் செவிகள் திறவுண்டு போகும். அப்பொழுது முடவன் மானை போல் குதிப்பான், ஊமையன் நாவும் கெம்பீரிக்கும். வனாந்திரத்திலே தண்ணீர்களும் கடுவெளியிலே ஆறுகளும் பாய்ந்தோடும். வெட்டாந்தரை தண்ணீர் தடாகமாகவும் வறண்ட நிலம் நீரூற்றுகளாகவும் வலு சர்ப்பங்கள் தாவரித்து கிடந்த இடங்களிலே புல்லும் கொறுக்கையும் நாணலும் உண்டாகும். அங்கே பெரும் பாதையான வழியும் இருக்கும், அது பரிசுத்த வழி என்னப்படும். தீட்டுள்ளவன் அதிலே நடந்து வருவதில்லை. அந்த வழியில் நடக்கிறவர்கள் பேதையா இருந்தாலும் திசை கெட்டு போவதில்லை. அங்கே சிங்கம் இருப்பதில்லை, துஷ்ட மிருகம் அங்கே போவதும் இல்லை, அங்கே காணப்படவும் மாட்டாது. மீட்கப்பட்டவர்களே அதில் நடப்பார்கள். கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும். ஆமென். ஆண்டவர் இங்கே வெறும் வார்த்தையினால் மாத்திரம் ஆறுதல் சொல்லுகிறவராய் இராமல் அவர்களுடைய நிலைமையை மாற்றி அவர்களை சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடையும்படி செய்கிறார். ஆமென். ஆகையால் நம்முடைய வாழ்விலும் நாம் மனம் பதறுகிறவர்களையும், நமக்காக யாராவது நீதி சரி கட்டுவார்களா, நமக்காக யாராவது பதிலளிப்பார்களா, நம்மை யாராவது ரட்சிப்பார்களா என்று இருக்கிற மனிதர்களிடத்தில் ஆண்டவரை நாம் பிரஸ்தாபப்படுத்துவோம். ஆண்டவரிடத்தில் அவர்களை நடத்துவோம். ஆண்டவரே அவர்களை மீட்டுக்கொண்டு அவர்கள் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடையும்படி செய்வார். அவர்களுடைய சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போகும். ஆமென்.